அப்பா வீட்டு பஸ் மாதிரி நினைச்ச நேரத்தில் ஏறுற பெண்களை சொல்ற நேரத்தில் பெண்கள் தைரியமாக எங்க அப்பா வீட்டு சொத்து தான், எங்க அப்பாவோட சொத்து தான் பஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தலைவருக்கு கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டியிருக்கிறார். திடீர்னு வந்துடவில்லை. அப்படி எவ்வளவு விஷயம் சொல்றேன் பாருங்க சார். எடிசனை பாருங்கள், காரல் மார்க்ஸை பாருங்கள், வெளிநாட்டிலே சொல்லாய். அடுத்த தலைமுறை, அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள். எளிமையாக இருப்பார் தளபதி அவர்கள், எளிமையாக இருப்பார். அவர் குணத்தில் ரிச்சாக இருப்பார். அதான் முக்கியமான விஷயம். நான் நிரம்ப சொல்லும்போது சொன்னேன், பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சர்வசாரமாக பெண்கள் வரும்போது, உங்கள் அப்பா விட்டு இடமா, ஏன்னா உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா, அடுத்த பஸ்ஸில் வா. நல்லா கவனிங்க, அடிக்கடி கண்டு சொல்கிற வார்த்தை அதான் தான் இருக்கு. அப்பா விட்டு பஸ் மாதிரி நினைச்ச நேரத்தில் ஏறுற பெண்களை சொல்கிற நேரத்தில் பெண்கள் தைரியமாக எங்கள் அப்பா விட்டு சொத்து தான், எங்கள் அப்பாவோட சொத்து தான் பஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்களுக்காக பேருந்து பார்த்தீங்களா. ஏன்னா எங்கள் கிராமத்தில் இன்னும் அந்த பேருந்தில் ஏறி நகரத்துக்கு வராங்களா ஒன்று சின்ன கிராமம், அதை மாற்றியவர். இந்த நிதிநிலை அறிக்கையில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அழகான விஷயம்லாம் இருக்கு. இறைவனே செய்த இயற்கை பிழை என்று ஒன்று உண்டு. இறைவனே செய்த இயற்கை பிழை, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படைத்த அந்த திருநங்கைகளுக்காக அரசு பணி, ஊர்காவல் பணி, அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்று இனத்தவருக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல விஷயம் இதில் ஒரு குறிப்பிடும்படியான விஷயம். அதே போல் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி தாய் தகப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி பணிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததில் கூடுதல் சந்தோஷம். ஏன்னா பொதுவாக இவ்வளோ ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பதட்ட நிலை இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், அவ்வளோ அமைதியாக ரம்மியமாக. அப்போ தான் அவன் அடுத்து பேசுகிறக்கு ஆசை. எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் சார் பண்பட்டவனாக அந்த பூமியில் மாற முடியும். முத்தமிழறிஞர்கிட்ட சொல்லும்போது, என்ன உங்கள் பையனவே நீங்கள் அரசியல் கொண்டு வரீங்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கொண்டு வரவில்லை, தளபதி அவர்களே நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை, இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பையனை அரசியல் கொண்டு வந்தார். மீசா சட்டம் போட்டு உள்ளே போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த தழும்பு இருக்கிற அளவுக்கு என் மகனை செதுக்கியது இந்திரா காந்தி அம்மையார். பார்த்தீங்களா? அப்படி ஏன்னா அந்த மிசா சட்டம்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஓடிடும். ஏன்னா என்னுடைய நேரத்தை பார்த்துக்கிட்டே நான் பேசுகிறேன். 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் இருக்காங்க. எல்லாரும் கேட்குதா? முதல்ல கேட்டு தான் முறைச்சி பார்க்குறீங்களா? சரி, நான் ஒரு ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களை பார்ப்பேன். நீங்கள் பதிலுக்கு என்னை பார்க்கக்கூடாது. ரொம்ப ஏன்னா இந்த பகுதியில் நான் இது வரைக்கும் வந்து பேசுகிறதில்லை. இன்னைக்கு தான் ஒரு பெரிய சபையில் அது ஒரு உயர்ந்த மனிதன். இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறது நம்ம கழகத்துக்கு எதுக்காருன்னா, தலைவரை பற்றி படிக்கும்போது அவ்வளோ அழகழகான விஷயம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வழிகள், இதெல்லாம் நாங்கள் பட்டிமன்றத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காகவும் நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்களும் படிக்க வேணும். நான் முந்தின நாள் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால், தளபதி அவர்கள் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் நெவர் ரெஸ்டாக உழைத்ததனால் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். திடீர்னு வந்துடவில்லை. அப்படி எவ்வளோ விஷயம் சொல்கிறேன் பாருங்க சார். ஆமாம், பார்த்துங்க சார். இன்னொன்று, இந்த விழாவில் நேர்த்தியை பாருங்கள். அந்த தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடு, விருந்தோம்பல் கொடுக்கிறதா இருக்கட்டும், வரவேற்கிறதா இருக்கட்டும், நேர்த்தியாக மித்த இடங்களில் பார்ப்பேன், ஒருத்தமே 150 பேர் உட்காந்துருப்பாங்க, 15-20 சண்டை போட்டு கிடப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சார். சார் சாதாரண இந்த நிதிநிலைக்கில் இந்த மாதம் இப்போ சொன்னதில் என்ன ஒரு முக்கியமான விஷயங்களை எவ்வளோ அடிக்கடி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? திருநங்கையில் சொன்னேன். அதுக்கடுத்து கட்டிட தொழிலாளர் கூட அவங்க இலவச பரிசோதனைக்குலாம் அவங்களுக்கு ஊக்கத்தொகை. மேயராக இருக்கும்போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதற்கு 19 பாலங்கள் கட்டி இப்படி ஆரம்பித்தது அவருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் போராட்டங்களை தாண்டி இந்த வெற்றியை தொட்டு உண்மையிலே இந்த இடமே பாருங்கள், பேர் பாருங்கள், பொன் லோகு அழகான அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெல்லாம் பாருங்களேன். தவப்புதல்வன், புதுமை பெண் திட்டம், நமக்கு நாமே திட்டம், இப்படி பேர் அமையணும் சார். சில பேருக்கு அவருக்கு சம்மந்தமெல்லாம் அமைஞ்சும். எங்கள் ஊரில் ஒரு இடத்தோட உட்கார மாட்டேன், அவனுக்கு அமர்நாத்னு பேர். அமராத ஆளுக்கு அமர்நாத். மொத்தமே 4 பேர் சிரிச்சிருக்கீங்க. இந்த 4 பேர் தான் சிரிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு ஊர்லேயே இருந்துருக்கேன். மகிழ்ச்சி. இது எதுக்காகனா, இந்த பிறந்த நாள் தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும். வெறுமனமே பிறந்த நாள் வச்சு நம்மளுடைய அமைச்சர் மாசையா அவர்கள் சொன்னது போல பேர் பாருங்க, மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசு என்று பேர். இன்னைக்கு எங்களை மாதிரி எளிய பேச்சாளர்களை மேடை ஏற்றி பல்வேறு மேடைகளில் நீங்கள் எங்கள் தலைமையை பற்றியும் எங்கள் கழகத்தை பற்றியும் கற்றுக்கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 பேச்சாளர் மேடையேறி பேசுவதற்கும் காரணம் இருக்கிறத எங்கள் மாசு சார், அவருக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் ரகுபதி சார், அவங்க கிராமங்களே போய் எங்களை பேச வச்சாங்க.
இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த கழகம் தான் சார். அதாவது ஒரு வார்த்தை சொன்னேன், முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள். அவர் இல்லை என்றால் தமிழ் இன்று இருக்காது. எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமண்டபங்கள், அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேறு எந்த இதுலையும் இருக்காது சார். இன்ன வரைக்கும் போட்டி கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கிற விஷயம். இப்போ பட்டிமன்றங்கள் எத்தனை இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? கருத்தரங்க எத்தனை இடத்துல தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் தினந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக களத்தை தவிர வேறு வழியே இல்லை. அதுதான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, உண்மையிலே இப்போ ஒரு நடந்த ஒரு சம்பவம், அதையும் சொல்லிடுறேன். உள்ளே வரும்போது ஒரு 2 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியம் இல்லை, எப்போ எடுப்பாங்க. இப்படி இந்த டேர்னிங்கில் திரும்பும்போது குறுக்க வந்து ஒரு 3 பேர் செல்ஃபி எடுத்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் சார். எனக்கு படபடன்னு வேர்த்துச்சு. நீங்கள் யாருனே அப்படின்னா. பார்த்தீங்களா சார், நான் சொன்னேன் எல்ஐஜி ஏசன்ட் தம்பி, இந்த பாலிசி பிடிக்கிறக்கா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லா இடம் சார் மித்த விழாக்களை போய் கை கொடுத்துட்டு வர மாதிரி விழாலாம் சார். இது எத்தனை 3800 4000 பேர் நலத்திட்டங்கள் பெறுறாங்க. இது மாதிரி தினந்தோறும் சென்னையிலும் வெளியூர்களிலும் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. ஏழை வாழைகள் பயன்பெறாங்க. இதுக்கு பேர் தான் பிறந்த நாள், இதுக்கு பேர் தான் வெற்றி விழா. இதனால தான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை. நம்ம யோசிக்க முடியாத விஷயம் சார். நான் இந்த பார்க்குறேன், 50,000 பெற்றோரை இழந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா சார்? அவனுக்குன்னு ஒரு சின்ன ஆசை. நாங்களாம் கிராமத்தில் பள்ளிக்கூடம் போட எப்படி போனோம்னா, மதிய உணவுக்காக நான்லாம் பள்ளிக்கூடமே போனோம் கிராமத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த மாணவர் இன்னும் ஊக்கப்படுத்த காலை சிற்றுண்டியே இது வரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசித்து எங்களை மாதிரி நாங்கள் கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்களே பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அழைச்சிட்டு வந்து உங்களை கல்வி தர முடியும்ன்ற யோசிச்சு காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்கள் தயவுசு கை தட்டிருங்க. இல்லாட்டி நான் எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது. எனக்கு என்னன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு விழாவுக்கு போயிருந்தேன் சார். 2500 பேர் வந்துட்டாங்க. அங்கே இருந்தவர் அந்த மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளை 2500 காலி விழுந்துக்கிட்டே போகிறார். ஆச்சரியப்பட்டான், எதுக்கு எல்லாரும் காலி விழுறீங்க, அவ்வளோ மரியாதை இல்லைங்க, என் செருப்பையும் போட்டுக்கேன்னு தெரியல சார். அது மரியாதை சார். இங்கே பெரியவர்கள்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் சொல்லும்போது இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு அழகான விஷயங்கள் அப்படின்னு அடிக்கி சொல்லும்போது ஆச்சரியமா சார். தலைவருக்கு கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டியிருக்கிறார். விதியை மதியால் வெல்வோம் சொல்லுவாங்க. விதியை மதியால் வெல்வோம் பெரியவர்களால் சொல்லுவாங்க. ஆனால் விதியை தன்னுடைய நிதியால், இன்று கொடுத்திருக்க நிதி அறிக்கையால் வென்றவர் தான் நம்மளுடைய கழகத்தில். அதுதான் எல்லாரும் சொல்றது, ஐயாவுடைய ஆயில், நம்ம தலைவருடைய ஆயில், ஏழைகளுடைய ஆயில், தலைவருடைய ஆயில் தமிழின் ஆயில், தலைவருடைய ஆயுள் காலம் தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்தவித மாற்றம் இல்லை என்பது பெரிய விஷயம் சார். அதனால் தவப்பு திட்டமாக இருக்கட்டும், இந்த ஆண்டு புதுசாக வந்திருக்கு. இன்னொன்று, கிராம பகுதியிலேருந்து வர்றவங்க, இந்த சென்னைக்கு வாழ்வாரம் தேடி வர்றவங்க, பெற்றோரை காப்பாற்றுற அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்கிருக்கு. அதற்காக கூட தோழி விடுதி என்று சொல்லி இந்த நிதி நெருக்கடியில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்படி அழகழகான விஷயம். இதெல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு மனசில், ஏன்னா எப்பயுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து தர்றப்ப கசக்குன்னு துப்பிடும். அப்போ அந்த மருந்தை வந்து கருப்பட்டிக்கு வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நகைச்சுவை கடையில் இந்த விஷயத்தை சொல்லி ஆடுற கட்டாயம். எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலாக பேசுகிறப்ப, ஒரு மோட்டிவேஷன் பேசுகிறப்ப, எடிசனை பாருங்கள், காரல் மார்க்ஸை பாருங்கள், வெளிநாட்டிலே சொல்லாது. அடுத்த தலைமுறை, அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள். 14 வயதில் தோன்றி அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது தான். வேற ஒன்றும் வெளியெல்லாம் யோசிக்கணும். அந்த இதை நான்லாம் ஒன்று படிக்கும் ஆச்சரியப்பட்டேன். நானுமே எனக்கு ஒரு உந்துதல் வந்தது, ஒரு சக்தி வந்தது காரணம். அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிறோம். அவருக்கு 72வது பிறந்த நாள், பிரம்மாண்டமான விழா. இந்த பகுதியில் கண்ணுக்கட்டு திசையில் மக்கள் வெள்ளத்தோடு அத்தனை பேரும், அது பெண்களுக்கான திட்டங்கள் தான் அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகபட்சமாக. ரொம்ப ஆச்சரியம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மகளிர் கிட்டத்தட்ட 26 நாளும் நின்று கொண்டு 15,000 மைல்கள் சென்று அத்தனை நலத்திட்டங்களை வழங்கிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அதுவும் நம்முடைய தளபதியார் அவர்கள்.